நெடுமானங்கியை பற்றி தெரியாத தமிழர் இருக்க முடியாது. அவை அவருடைய அவையிலே இருந்தவர். அவைக்கு அவர் நெல்லிக்கனி கொடுத்த கதை உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதிகமாக நெடுமானங்கினுடைய ஒரு கல்வெட்டு இருக்கிறது திருக்கோவிலூர். அது திருக்கோவிலூருக்கு எப்படி வந்தது? அவர் இருந்த இடம் தமிழூர் அல்லவா என்றால் கோவலூர் நூல் என்று புறத்திலே குறிப்பிடுகின்றது. கோவலூரில் உள்ள மலையமானை எதிர்த்து வென்று அந்த வெற்றிக்கு அடையாளமாக அங்கு அவர் கல்வெட்டை செதுக்கியிருக்கின்றார். இவ்வாறாக தமிழ்நாட்டிலே சேர பாண்டிய மன்னர்கள் சங்க காலத்தில் உண்மையாக இருந்தார்கள். இரும்பறை மன்னர்கள் இருந்தார்கள். நெடுஞ்செழியன் என்ற மன்னன் இருந்தால் அதிகமான நெடுமானங்கி என்பது உண்மையாகவே வாழ்ந்தான். அவன் வெட்டின கல்வெட்டு இது என்று சங்க காலத்திற்கு ஒரு புறச்சான்று கிடைத்த ஒரு சூழ்நிலையில் என்னுடைய துறை வளர்ந்தது. அந்த துறையிலும் சேர்ந்து நானும் வளர்ந்தேன். அடுத்தபடியாக காட்சிகள். இதற்கு முன்னால் சங்க காலத்து மன்னர்கள் காட்சிகளே கிடைக்காமல் அதை முதலாக என் நண்பர் தினமலர் ஆசிரியர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பெருவழி நாணயத்தை வெளியிட்டார்கள். சங்க காலம் நெடுஞ்செழியனுடைய கல்வெட்டு கிடைத்தது போல இப்ப பெருவழிகளின் நாணயம் கிடைத்தது. அதைத் தொடர்ந்து சேர மன்னர்கள் மாக்கோதை, குட்டுவன் கோதை, சேர இரும்பறை மன்னர்கள் இவர்களுடைய நாணயங்கள் எல்லாம் கிடைத்து அந்த காலத்திலே சேர சோழ பாண்டிய மன்னர்கள் நடத்திய அரசாட்சியை பற்றி பல உண்மைகள் நமக்கு தெரிய வந்தது. காலத்தை கருதி மற்றும் பல விஷயங்களை பற்றி நான் சொல்லவில்லை. ஆனால் என் நண்பர் டாக்டர் பேராசிரியர் வெங்கடாஜலத்தை குறிப்பிட்ட அந்த கட்டுரை பற்றி மட்டும் சொல்ல விரும்புகின்றேன். அதுவும் மார்க்சிய சிந்தனையாளரான கோவை ஞானி அவர்களுக்கும் மகிழ்ச்சியை தரும். கல்வெட்டுகள் என்றால் மேல்தட்டு மக்கள் அவர்களுடைய பதிவு, அரசர்கள், அரசரை சார்ந்த பெரிய அதிகாரிகள் அல்லது கோவில் குருமார்கள் இவர்களுடைய கல்வெட்டுகளும் செப்பேடுகளும் தான் இருந்தன. சாதாரண மக்கள் என்ன எழுதியிருப்பார்கள்? நமக்கு ஓலைச்சுவடிகள் கிடைக்காது. அவையெல்லாம் அழிந்து போய்விட்டன. 300 ஆண்டுகளுக்கு முந்தைய ஓலைச்சுவடிகள் தமிழ்நாட்டில் கிடையாது. ஆகையினாலே அக்காலத்து சாதாரண பாமர மக்கள் பட்டி தொட்டியில் இருக்கும் குப்பம் சுப்பங்கள், ஆங்கிலத்திலே டாம், டிக் அண்ட் ஹாரி என்று சொல்வார்கள். இவர்கள் எல்லாம் தங்கள் வீட்டில் கிடைத்த பானைகளிலே கையில் கிடைத்த ஆணியை வைத்துக் கொண்டு தங்கள் பெயரை கிறுக்கியிருக்கின்றார்கள். இதை தொல்லியல் ஆய்வாளர்கள் தோண்டி எடுத்த போது அறிக்கை மேடு அதனுடைய உண்மை பெருமையை அவர்கள் உணரவில்லை. ஏதோ தொல்லியில் கிடைத்த பானை ஓடுகள், அது எந்த ஆழத்தில் கிடைத்தது, அது என்ன வர்ணத்தில் உள்ளது, அதனால் அது என்ன தேதி குறிப்பிடுகிறது என்றுதான் நம்முடைய ஆராய்ச்சி போனது. அப்பொழுதுதான் நான் முதலாக ஒரு கேள்வி எழுப்பினேன். தமிழ்நாட்டிலே எங்கு தோன்றினாலும் 2000 ஆண்டுகளுக்கு முந்தி இருக்கும் தளத்திலே நூற்றுக்கணக்கான பானை துண்டுகள் கிடைக்கின்றன. இந்த பானை துண்டுகளிலே கீரன், நாகன், கொற்றன், கண்ணன், ஆதன், சாத்தன் போன்ற சங்ககால பெயர்கள் கிடைக்கின்றன. அண்மையிலே சென்ற ஆண்டு நான் இந்து பத்திரிகையில் வெளியிட்ட ஒரு சிறிய கட்டுரையை குறிப்பிட விரும்புகின்றேன். ஆண்டிப்பட்டி வேறொரு பக்கத்தில் உள்ள ஒரு சிறு கிராமத்திலே நாகன் ஊரல் என்று எழுதிய ஒரு பானை கிடைத்தது. ஊரல் என்றால் மரத்திலிருந்து தென்னை அதை பனை மரத்திலிருந்து களை இருக்கும் பொழுது இருக்கும் பதவியை ஊரல் என்று சொல்வார்கள். சாதாரண ஒரு கடல் இறக்கும் தொழிலாளி ஒரு கிராமத்தில் ஒரு பானையில் தன் பெயரை குறிப்பிட்டு அந்த பானையில் பணம் இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அங்கு பல தொழிலாளிகள் இருந்திருப்பார்கள். ஒருவர் பானையை மற்றவர்கள் எடுத்துக்கொண்டு போய்விடக்கூடாது என்பதற்காக அவன் தன் பானையில் எழுதிக்கின்றார். இது எழுதுவதற்காக பட்டண வாசத்திலிருந்து யாரையும் கூட்டிக் கொண்டு வரவில்லை. ஆகையினாலே ஒரு கிராமத்தில் கல் இருக்கும் ஒரு தொழிலாளிக்கு எழுத தெரியும். இது மாதிரி பல உதாரணங்கள் நான் கொடுக்க முடியும்.
தமிழ்நாட்டை தவிர இந்தியாவிலே வேறு எங்குமே நூற்றுக்கணக்கான பானை சில்லுகள் இவ்வாறு கிடைக்கவில்லை. அண்மையிலே தென்னிலங்கையில் ஜெர்மானிய அறிஞர்கள் நடத்தி வரும் ஒரு அகழ்வாய்விலே அங்கு உள்ள தமிழ் வாணிகர்கள் திரளி மொழி என்று எழுதியுள்ள ஒரு பானையை கண்டுபிடித்தார்கள். திரளி என்றால் கூட்டம், வணிகர்கள் கூட்டம். மொழி என்றால் அவருடைய ஒப்பந்தம். வணிகர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டு ஒரு ஓலை துண்டில் எழுதி அதை பானையில் போட்டிருக்கிறார்கள். அதை திரளி மொழி என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இதை பற்றி ஐராவதி என்ற நூலில் பெர்லின் நகர் பல்கலைக்கழக பேராசிரியர் ஒரு கட்டுரை எழுதியிருக்கின்றார். அதிலே இதுவரை அகழ்வு ஆய்வு மூலம் கிடைத்த தமிழ் எழுத்துக்களே அதுவே மிகவும் பழமையானது, கிமு 3ஆம் நூற்றாண்டு என்று குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகினாலே ஒரு காலத்தில் கல்வெட்டு துறை என்றால் ஏதோ சில அறிஞர்கள் எங்கோ உட்கார்ந்து எழுதி கொண்டிருப்பார்கள் என்ற நிலை மாறி இன்று பொதுமக்கள் அனைவரும் புரிந்து கொள்ளும் விதமாக இந்த பானை சீல்கள் நமக்கு பயன்பட்டு வருகின்றன. இந்த 50 ஆண்டுகளிலே என் துறை, நான் சார்ந்துள்ள துறை வளர்ந்ததை பார்க்கும் பொழுது உண்மையாகவே தமிழ் மக்களுடைய வரலாறை மாற்றி எழுத வேண்டும். இந்த புதிய சான்றுகளை எல்லாம் நாம் கவனிக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். நான் இப்பொழுது குறிப்பிட்ட எந்தவித கல்வெட்டுகளோ பாண்டிச்சேரிகளை பற்றிய செய்திகளோ இன்றைய பாட புத்தகங்களில் இன்னும் இடம்பெறவில்லை. பாட புத்தகங்களில் இடம்பெற இன்னும் பல ஆண்டுகள் பிடிக்கும். ஆகினாலே இந்த கல்வெட்டுத் துறையிலும் தமிழ் எழுத்துத் துறையிலும் ஒரு புதிய பரிமாணம் கடந்த 50 ஆண்டுகளிலே ஏற்பட்டுள்ளது. மேலும் இது வரலாற்றுக்கு மட்டுமல்லாமல் தமிழ் மொழிக்கும் ஒரு முக்கியமான சான்றாக விளங்குகிறது. தமிழ் மொழி தொல்காப்பியம், நன்னூல் போன்ற இலக்கண நூல்கள் மூலமாக இலக்கணத்தை தெரிந்து வருகின்றோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த தமிழ் மக்கள் தமிழை எப்படி எழுதினார்கள், அன்று தமிழ் சொற்கள் எப்படி இருந்தன, சாதாரண மக்கள் பேசக்கூடிய மொழி எப்படி இருந்தது என்றெல்லாம் இப்பொழுது நம்மால் தமிழ் கல்வெட்டுகள் மூலமாகவே கண்டுபிடிக்க முடிகின்றது. திராவிட மொழிகளிலே தமிழ் மொழிதான் மிகவும் பழமையானது. திராவிட மொழிகளிலே தமிழ் மொழிதான் முதலாக எழுதப்பட்டது. இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு வியப்பாக இருக்கும், வடமொழி தமிழை விட பழமையானது, வேத காலத்து மொழியை நினைக்கின்றோம். ஆனால் தமிழிலே கிமு 3ஆம் நூற்றாண்டிலிருந்து கல்வெட்டுகள் உள்ளன. சமஸ்கிருதத்தில் கிபி 2ஆம் நூற்றாண்டு, அதாவது தமிழில் கல்வெட்டுகள் தோன்றி 400 ஆண்டுகளுக்கு பிறகுதான் முதலாக சமஸ்கிருத கல்வெட்டு கிடைத்துள்ளது. ஆகினால்தான் தமிழ்நாட்டிலே சங்க காலத்தில் எழுத்தறிவு பரவலாக இருந்தது என்று நாங்கள் சொல்கின்றோம். இதற்கு சங்க இலக்கியத்திலே சான்றுகள் உள்ளன. சங்க இலக்கியம் கூறும் 500 புலவர்களை பார்த்தால் அது வணிகர்கள், பெண்டிர், உயர்நிலையில் உள்ளவர்கள், அறுவை வாணிகன் என்ற ஒரு துணி வியாபாரம் செய்யும் ஒரு வாணிகன், பொன் வாணிகன், பொற்பலன் என்றெல்லாம் பார்க்கிறோம். ஆகவே தமிழ்நாட்டிலே ஒரு சாதிக்கு மட்டுமோ அல்லது ஒரு குறிப்பிட்ட குழுக்கு மட்டுமோ எழுத்தறிவு சொந்தமாக இல்லை, மிகவும் பரவலாக இருந்தது என்பதற்கு இந்த சான்றுகள் கிடைத்து வருகிறது. இது ஒரு பெரிய இயக்கம் என்றுதான் நான் கருதுகின்றேன். இந்த இயக்கத்தில் 50 ஆண்டுகளாக ஈடுபட்டு அந்த இயக்கத்தோடு நான் வளர்ந்தேன். இன்று எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள அங்கீகாரம் இந்த இயக்கத்திற்கு கொடுக்கப்பட்டதாகும் என்று பணியுடன் நான் ஏற்றுக்கொள்கிறேன். மீண்டும் தமிழ் இலக்கிய தோட்டம் கனடாவிற்கும் தலைவர் பேராசிரியர் செல்வா கனகநாயகம் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம். குடும்பத்தின் பூர்வீகங்களை குறித்து அற்புதமாய் உரையாற்றிய பத்மஸ்ரீ ஐராவதம் அவர்களுக்கு நன்றி. இனி மேடையில் அமர்ந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்யும் நேரம். காலம் பத்திரிகை ஆசிரியர் திரு செல்வம் அவர்களை மேடையில் அமர்ந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களை சிறப்பு செய்யுமாறு அன்போடு அழைக்கிறோம்.